இணையத்தில் இணைந்துள்ள இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே நம்ம பூமியில தோண்டி எடுத்தா அந்த ஷைனிங் இல்லாத பட்டை தீட்டாத வைரம் மாதிரி இருக்கும். அவர் நல்லா பட்டை தீட்டி இருக்கு. 1,00,000 புத்தகங்களை படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம கூட முயற்சி பண்ணா படிச்சிடலாம். ஆனா எல்லாராலையும் படிச்சத அது அந்த சாரத்தை உள்வாங்கி வெளியே கொண்டு வர முடியுமா? அதுலதான் நம்ம வேறுபடுறோம். புத்தகங்களை நம்ம கூட எண்ணிக்கைக்கு போட்டுக்கலாம், நிறைய நான் படிச்சுட்டேன், இத்தனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அங்கதான் உண்மையிலே அந்த ஞானம் உதவுது. பத்ரிஜி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் ஒரு கொரியர் பாய் மாதிரிதான், அங்க இருக்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். ரொம்ப எளிதா தன்னோட வேலையை அவர் சொன்னார். அது யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. முதல்ல கண்டிப்பா என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. கொரியர் பாய்க்கு கொண்டு வர பொருளுக்கும் யார்கிட்ட கொடுக்குறோன்றதுக்கும் பெரிய கவலை கிடையாது. ஆனா இவர் வாங்குறது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு தென்னை மரத்துக்கு தண்ணிய ஊத்துனா அது தேங்காய் நீர், அதாவது இளநீரை தரும். அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்காது, ஆனா அது வளர்றதுக்கு தண்ணி தேவை. அந்த தண்ணிய வாங்கிட்டு அது இளநீரா நமக்கு தருது. பத்ரிஜி அவர்கள் கூட எத்தனையோ புத்தகங்களை அவருக்காக படிச்சாரு கூட நம்ம சொல்ல முடியாது. அவரு படிக்கிற அந்த ஞானத்தை, அந்த சாரத்தை நமக்கு அவ்வளவு எளிதா கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அதே புத்தகத்தை நம்ம படிச்சிருந்தா நமக்கு அது வருமானு சொல்ல முடியாது. இப்ப இந்த பத்ரிஜின் போதனைகள் என்ற புத்தகம் கூட, புத்தகம்னு சொல்றதை விட இது ஒரு தொகுப்பு. அதுவும் 2016 மௌனத்துல இருந்தப்போ நிறைய புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்மீக புத்தகங்களை மௌனத்துல இருக்கும்போது படிக்கும்போது கூடுதலான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். அதை அவர் படிச்சு அவரோட பாணியில, அவரோட அந்த முறையில அவரோ அழகா அதை சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாரு, இந்த இந்த உலகத்தை, இந்த பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோரை, இந்த குழந்தைகளை, இந்த சூழ்நிலையை எல்லாம் நீ தான் தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்க. அதுக்கு முதல்ல வாழ்த்து சொல்றேன். இந்த இந்த பிஎம்சிலையும் பிஎஸ்எம்சில ஜாயின் பண்ண பிறகு, அதாவது சேர்ந்த பிறகு எனக்கு நிறைய சொன்னது என்னன்னா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நீங்க தான் உருவாக்குறீங்க. சொல்லும் போது கேட்கறதுக்குலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நம்மளே யோசிப்போம், புத்தி உள்ளவங்க இதை செய்வாங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் உருவாக்கியிருப்பேனா? இதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது? இதை நான் கண்டிப்பா பண்ணியே இருக்க மாட்டேன்ற ஒரு உணர்வு கண்டிப்பா இருந்திருக்கும், எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தியானம் பண்ணும்போது அதை சொல்லலாம், வைக்கலாம். திருப்பி ஒரு சூழ்நிலை வரும்போது இதை நானா செஞ்சிருப்பேன் அப்படின்னு ஒரு தோணல் நமக்கு வரும். அவர் எடுத்தோடனே முதல்ல அதை சொல்லிடுறாரு, நீ மொத்த பிறவியா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீ தான் செஞ்சிருக்க, அதற்கான வாழ்த்துக்களையும் நீயே பெற்றுக்கோ அப்படிங்கிற. அப்ப நம்ம அது முதல்ல தயாராயிடணும்னு தோணுது. சரி, ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெரிய நம்ம ஒரு கடினமானதுன்ற எண்ணங்கள் நிறைய குரூப்லயும் இருக்கு. இங்க வரும்போது தியானம் எளிதா இருக்கலாம், ஆனா ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு போது இன்னும் அதுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு. அப்ப அவர் ஒரே எளிதான வார்த்தை சொல்றேன், நீ ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறதா ஆன்மீகம், வேற எதுவுமே கிடையாது. நீ ஒரு ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா ஆன்மீகம். அது எப்படி ஆன்மா? நான் போன புதுசுல எல்லாரும் கை தூக்க சொன்னார். யாரெல்லாம் நீங்க ஆன்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. எல்லாரும் தூக்குறாங்களே, நானும் கூட கையை தூக்கிட்டேன். ஆனா உண்மையில ஆன்மான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? அவர் அதுதான் அவர் எளிதாக்குறது. எப்படி தியானத்தை எளிதாக்குறாரோ, ஆன்மீகமும் மிகப்பெரிய ஒரு பயிற்சியோ, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கடினமான பாதையோ கிடையாது. நீ ஆன்மான்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். சரி, நம்ம முதல்ல இருந்து பார்த்தோம்னா, நம்ம அந்த கனிம ராஜ்யம், தாவர ராஜ்யம், விலகு ராஜ்யம், மனித ராஜ்யம்னு நம்ம ஒவ்வொரு நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா மற்ற ராஜ்யங்களுக்கும் இந்த மிருக ராஜ்யத்துக்கும் நமக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தா, அது குழு ஆன்மா நிலையில செயல்படுது. நம்ம ஒரு தனித்துவ ஆன்மா தான். அவரு நம்ம உடம்பையே அதுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காரு, உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நினைச்சுக்குமா நான் ஒரு தனி செல்லுன்னு. சேர்ந்து உழைக்கிறோன்றதே அந்த செல்லுக்கு கூட உணர்றது இல்லை. ஏன்னா அது தன்னால ரெண்டா பிரியும், ஒரு உற்பத்தி பண்ண தெரியும், தன்னால அது சாகும், திருப்பி உற்பத்தி ஆகுது. அப்போ ஒவ்வொரு செல்லும் தான் ஒரு தனித்துவம்னு நினைக்குமா. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உடல். நம்ம மனிதன் கூட தனித்துவ ஆன்மாவா இருக்கான், ஆனா குழு ஆன்மாவா இல்லை. அது இங்க மட்டும், அதாவது இந்த பௌதிக உலகுல மட்டும், எர்த்துல மட்டும். இதே ஒரு 3 உலகம் இருக்கு இல்லையா, சூஷ்ம உலகம், காரண உலகம், மகா காரண உலகம், அங்கெல்லாம் போகும்போது குழுவாதான் அவங்க செயல்படுறாங்க. அதனாலதான் அந்த சூழ்நிலையை அவங்க வடிவமைச்சிட்டு வர்றாங்க. அங்க அவங்க குழு ஆன்மான்ற உணர்வு இருக்கு.
இங்க வரும்போதுதான் அது மறந்து போயிடுது. முதல்ல தனித்துவ ஆன்மாவே நமக்கு உணர்வு இல்லை, அப்புறம் இல்ல குழு ஆன்மாவுக்கு போறது. சரி, இப்ப ஆன்மா ஆன்மாதான், நம்ம உடல் அல்ல, மனம் அல்ல, நம்ம சொல்ல எதெல்லாம் நீ இல்ல இல்ல இல்லன்னு கழிச்சு கட்டிட்டே வரீங்களோ அப்பதான் நமக்கு மிஞ்சிறதுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாரு. இங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அழகா சொல்றாரு, ஆன்மாவோட இயல்பை தெரிஞ்சுக்கோங்க. அந்த இயல்பை தெரிஞ்சுட்டா இதை நீதான் வடிவமைச்சிருக்கன்றத உன்னால எளிதா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத அவரோட அந்த முக்கியமான இந்த இதுல வாதமா இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும்னா நிறைய புக்கை படிக்கணும். அவர் சொல்ற இந்த ஆன்மாவின் பயணம், அந்த பீட்டர் எஸ்லூன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த புக்கு உங்களுக்கு மிக உறுதுணையா இருக்கும். இந்த ஆன்மாவின் பயணத்தை படிக்கும் போது ஆன்மாவோட நிலை என்ன, அதனுடைய இயல்பு என்ன. இந்த இயல்புன்னு முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, ஆன்மா குழந்தைத்தனமானது. ஆன்மாவே ஒரு குழந்தைத்தனம். குழந்தைத்தனம்னா என்ன? நமக்கு தெரியும், குழந்தைன்னா வெகுளியா இருக்கும், ஒரு ஒரு அப்பாவியா இருக்கும், எளிமையா இருக்கும். அதையும் தாண்டி சாகசம் புரியும், துணிச்சல் நிறைய இருக்கும், எதனாலும் அதை அடையணும்ன்ற ஒரு கற்றல் வேகம் இருக்கும், ஆர்வம் இருக்கும், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றன்ற குணம் இருக்கும், இங்கிருந்து அங்க தாவர குணம் கூட இருக்கும். இது அத்தனையும் சேர்ந்ததுதான் ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன பாக்குறோமோ, ஆன்மா எப்பவுமே குழந்தைத்தன்மை தான் அதுக்கு அதிகமா இருக்கும். அந்த ஆர்வம் அதுதான் அதனோட முதல் இயல்பா இருக்கு. அந்த ஆர்வத்தினால என்ன பண்ணுது, தன்னோட சூழ்நிலைகளை, தன்னோட எண்ணற்ற தேர்வுகள் இருக்கு, அதுக்கு ஒண்ணு ரெண்டெல்லாம் கிடையாது, எவ்வளவோ காம்பினேஷன் போட்டு நம்மள இங்க நம்மளோட என்ன பண்ணணும் அந்த கிரியேட் அதை ஃபுல்லா பண்றதுக்கு அதுக்கு நிறைய தேர்வுகள் இருக்கு. அதுல செலக்ட் பண்ணிட்டு வருது. அப்படி அந்த ஆன்மா செலக்ட் பண்ணும்போது வந்த பிறகு இப்ப ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா கூட நல்லா விளையாடும், ஆனா அதே விளையாட்ட விளையாட சொல்லுங்க பிடிக்காது. எல்லாத்துலயும் ஒரு திருப்தியின்மை, உடனே அதை விட்டுட்டு வேற விளையாட்டுக்கு போயிடும். ஆன்மாவும் அதுதான், அதனோட அடிப்படை அதிருப்திங்கிறது. நான் ஒரு தடவை கேள்வி கேட்டேன் ஒரு மாஸ்டர்கிட்ட, திருப்தின்றது நம்ம வாழ்க்கையில இருக்கணும்ன்றோம், ஆன்மீகத்துல திருப்தி வரலாமான்னு. அவரும் இதேதான் சொன்னாரு, ஆன்மீகத்துல அதிருப்தி தான் உண்மையிலே இருக்கும், இங்க திருப்தி என்பதே இல்லை. இது என்ன அதிருப்தினா, அப்ப நமக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொல்றாங்களா? ஏன்னா இந்த பயணம் முடிவதில்லை, அது எல்லையில்லா பயணமா இருக்கும்போது எங்க நீ திருப்தினா அங்க நிக்கதான் செய்வ. ஆன்மாவோட இயல்பே அதிருப்தி தான் அப்படின்னு. ஏன் அது அப்படி அதிருப்தியில இருக்கு? அதிருப்தி இருந்தா, இப்ப நம்ம ஒரு சின்னதா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறோம், நடந்துடுது, சந்தோஷப்படுறோம், கொஞ்ச நாள் அமைதியா இருக்கு, திருப்பியும் ஒரு திருப்தியற்ற தன்மை வருது, உடனே அடுத்த விஷயத்துக்கு போறோம். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி மாதிரி நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கு, டெய்லியுமே அது நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, ஒரு உறவுல ஒரு சந்தோஷம் கிடைச்சாலும் சரி, நம்ம நினைச்சது நடந்துட்டா வர்ற சந்தோஷம் வெகு நாள் நீடிக்கிறது இல்லை. இது நம்மோட இயல்பு தானான்னு பார்த்தா ஆன்மாவுக்கும் அதே இயல்பு தான் இருக்கு. அதனாலதான் இத்தனை பிறவிகளை அதை எடுத்து திருப்பியும் திருப்பியும் அது அதுல போகும். ஆன்மான்றதே என்ன, ஒரு மூல சைத்தியத்திலிருந்து ஒரு துகள் தானே. அந்த துகள் எதனால ஆனது? இ பிளஸ் சி பிளஸ் டபிள்யூ அப்படிங்கிற. ஈனா எனர்ஜி, ஆற்றல், சீனா கான்சியஸ்னஸ், உணர்வு, டபிள்யூனா விஸ்டம், ஞானம். இது மூணும் சேர்ந்துதான் அந்த ஆன்மா வருது. அந்த ஆன்மா அப்ப அந்த மூல சைத்தியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இந்த துகள் சின்னதா வர துகளுக்கே இத்தனை இருக்குன்னா அந்த மூல சத்தியத்தை மொத்த அந்த ஆற்றலும் உள்ளதுதான். அதற்கே ஒரு அதிருப்தி இருக்க போய் தானே அது ரெண்டா இருக்கும். நம்ம திருமூலர் பாட்டுல முதல் பாட்டே அதான் வரும், ஒன்றாய் இரண்டானவன் அவன் அருள் அப்படின்னு. அவன் அருளாலதான் ரெண்டாச்சு, அது ஒன்னாவே இருந்திருக்கலாம். அதுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு விதமான இதுவும் இல்லாதப்போ அதுவே தன்னை ரெண்டா ஆக்கி அதுல இருந்து ஒரு துகளை அனுப்புதுன்னா அதுக்கு காரணமே சொல்லப்போனா திருப்தி இல்லாததுதான், அதுவே அதிருப்தி தான். அப்ப ஆன்மாவுடைய இயல்பு அதிருப்தின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்குன்றதுனால நான் அதை சொல்றேன். இப்ப இந்த அதிருப்தினால என்ன பண்ணுது? அதிருப்தினால தன்னோட வாழ்க்கைய அது விதவிதமா விளையாடி பார்க்க ஆசைப்படுது. அந்த குழந்தைத்தனம் அதோடைய. அதுக்கு இன்னொரு ஒரு அழகா ஒண்ணு சொல்றாரு நம்ம பத்ரிஜி, சத் பிளஸ் சித் பிளஸ் ஆனந்தம் சொல்லுவோம். சத் சித் ஆனந்தம் அது நடந்துருச்சுன்னா என்ன? சத்தியத்தை தேடுற அந்த சித்த நிலை அது கிடைச்சிருச்சுன்னா பேரானந்த நிலை.
அப்ப அந்த பேரானந்த நிலை கூட ஒரு வகையில பார்த்தா நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பேரானந்தம் கிடைச்சிருச்சு, என்லைட்மெண்ட் ஆயிட்டேன், எனக்கு அந்த ஒளி கிடைச்சிருச்சு. அதுக்கே அவர் சொல்வாரு, பிஃபோர் என்லைட்மெண்ட், என்லைட்மெண்ட், ஆஃப்டர் என்லைட். அப்ப அந்த கோடுகளுக்கு எல்லையே இல்லை. 1ல இருந்து 2க்கு ஒரு ஸ்கேல்ல இத்தனை சின்ன சின்ன கோடுகள் இருக்கு அப்படின்னா 1ல இருந்து 2 வரதுக்கே அத்தனை கோடுகளை தாண்ட வேண்டியிருக்கு. இது எல்லையற்றதுன்னா நம்ம எத்தனை கோடுகளை தாண்டிக்கிட்டே போலாம். அப்போ ஒவ்வொரு அந்த பிறவிகளும் நம்ம எப்படி அனுபவிச்சு வாழணும்னு சொல்றதே அந்த ஆன்மாவோட இயல்பா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இதுல படிக்கிறப்ப. ஆனா இவர் மாத்துறாரு அத, சத் பிளஸ் சித் பிளஸ் ஆனந்தம் கிடையாது, ஆர்வம் தான் கரெக்டா இருக்க முடியும். பண்ணுவார் நம்ம ஸ்ரீஜித், பண்ணக்கூடியவர் தான், அது பண்ணக்கூடிய திறமையும் அவருக்கு இருக்கு, பண்ணக்கூடிய நிலையிலும் அவர் இருக்கு. ஏன்னா அந்த அட்டாங்க யோகம் பதஞ்சலி கொடுத்த அந்த யோக முறையிலேயே வரிசை கிரமமா இருக்கிறது வேற. அந்த அதுல தியானத்தை முதல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நியமத்தை கடைசியா கொண்டு வந்தாரு நம்ம பத்ரிஜி. அவருக்கு பண்ணக்கூடிய, ஏன்னா இந்த கம்பராமாயணத்துல டிகேசிங்கிறவர் நம்ம தமிழ்ல அவர் சொல்லுவார், இடைச்செருகளை கண்டுபிடிக்க முடியும். எந்த துறையில நம்ம ஆழ்ந்து இருக்கோமோ அவங்களுக்கு அதுல எது கரெக்டான பாதையா இருந்தா சரியா இருக்கும்னு அவங்களால கண்டுபிடிக்கும். பதஞ்சலிங்கிறவரு அந்த உபநிடதங்களுக்கு அப்புறம் வந்தவங்கன்னு சொல்றாங்க, வேதங்களுக்கு முந்தினவர்ன்றாங்க. அவர் எழுதுனதே இவர் அவ்வளவு தைரியமா இல்ல, இந்த இதுதான் கரெக்டா இருக்க முடியும், இதுல பண்ணா ஏமம் கரெக்டா வந்துரும், அது முதல்ல நீ ஒழுக்கமா இருந்துட்டு தான் நீ தியானம் பண்ணணும்னா யாராலையும் முடியாது, தியானம் பண்ணு, அது தன்னால உன்னை சேரும் அப்படின்ற ஒரு எளிமையான வழி நமக்கு பத்திரிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுலயும் அந்த இதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆர்வம் இருக்கணும், ஆனந்தம்ட்டு அந்த ஆனந்தத்துல கூட நீ நிக்க கூடாது, அந்த சத் பிளஸ் சித் பிளஸ் ஆர்வம் தான் ஆன்மாவோட நிலை அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த பௌதிக யதார்த்தத்துக்கு வருது இல்லையா? அது ஒரு 3 உலகத்தை அங்க உருவாகும். அந்த உலகம் தான் சூட்சும உலகம், காரண உலகம், மகா காரண உலகம். அதாவது ஆஸ்ட்ரல் வேர்ல்ட், கேஷுவல் வேர்ல்ட், சூப்ரா கேஷுவல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காசல் வேர்ல்ட், அந்த வேர்ல்டு எல்லாம் அது உருவாக்கிடுது. அந்த வேர்ல்டுக்கும் ஒரு நிலைகளை வச்சுக்குது. இப்ப இங்க வரும்போது எண்ணற்ற தேர்வுகளை அது கொண்டு வருதுன்னு நம்ம சொன்னோம். அந்த எண்ணற்ற தேர்வுகளை கொண்டு வரும்போது ஒருவேளை முதல் வந்த ஆன்மாக்கு என்ன கர்மா இருக்கும்னு நான் யோசித்தேன். ஏன்னா நம்ம சொல்றோம்ல, இங்க வந்தாலே கர்மாக்களை தீக்க தான் நம்ம வர்றோம், இங்க நம்மளோட இதெல்லாம் தெரியல, நமக்கு பாஸ்ட் லைஃப் தெரியல, அதனால இங்க வர்ற பிரச்சனைகள்லாம் நம்ம தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, இல்லைன்னா நம்ம சரியா இன்னும் செய்யலையோ நம்ம நினைக்கிறோம். நிறைய விஷயம் அந்த என்ன சொல்றது, ப்ராடர் வியூ, அந்த வெளியில இருந்து பார்க்கக்கூடிய அந்த இது, ஜன்னல்ல இருந்து பாக்குறோம், இன்னும் மாடியில இருந்து பார்க்க தெரியல, இன்னும் சொல்ல போனா அந்த விமானத்துல இருந்து பார்க்க தெரியல. அந்த வியூ தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ம செய்யலான்றது புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா இப்ப முதல்ல வந்திருக்க அந்த ஃபுல் ஒண்ணுமே இல்லாம முதல் பிறந்த ஆன்மா எந்த கர்மாவும் செஞ்சிருக்காது இல்லையா? அப்ப அது எந்த வினையை தீர்க்கறதுக்காக அது வந்திருக்கும் அப்படின் போது இந்த இயல்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முதல் வந்த ஆன்மா குழந்தைதான், ஃபுல்லாவே அதுக்கு விளையாட்டு தான், எப்பவுமே அதுக்கு விளையாட்டு தான். அந்த விளையாட்டுல அது என்ன செய்யுதோ அது இங்க வரும்போது அந்த கான்சியஸ்னஸ் இல்ல, வெறும் என்ஜாய்மெண்டோட தான் வருது. எனக்கு அப்போ ஒண்ணு தோணுச்சு, இப்ப நம்ம நிறைய பாடங்கள்லாம் கேட்கிறோம், புக்கெல்லாம் படிக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்குது. இப்ப நான் கூட இப்ப சமீபத்துல அகத்திரி ஆசிரமத்துக்கு போனேன், 5 நாள் மௌனதி, அங்க போய் புத்த பூர்ணிமாலாம் கொண்டாடி சொல்லும் போது இதெல்லாம் நம்ம போய் வீட்டுல அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றோம். கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒண்ணு நடக்கும், அதை மீறது நமக்கே தெரியும். திருப்பி நம்ம புக்கு படிக்கணும், மறுபடியும் சத் சங்கம் போகணும்னு நினைக்கிறோம். இத்தனைக்கும் நம்ம கான்சியஸா தெரியுது இதெல்லாம் செய்யணும்னு தெரியுது, இருந்தாலும் அதை வழிமுறைப்படுத்தும் போது நமக்கு அவ்வளவு தடங்கள் வருதுன்னா இந்த ஆன்மாவை பாரு, இது எல்லாம் கான்சியஸ்னோட இருந்துட்டு இங்க வரும்போது அந்த உணர்வு இல்லாமையே வருது. அப்ப அதுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய பாடம் இருக்கு. அப்ப அதை புரிஞ்சுக்கிறது இங்க எவ்வளவு பெரிய சாகசமா அதை செஞ்சு ஆகணும். சொல்லி தெரிஞ்சு நம்ம மூளைக்குள்ள இருக்கிறதே நம்மளால கொண்டு வர முடியலன்னா இங்க பிறக்கும் போது அத்தனையும் மறந்து வர அந்த ஆன்மா எவ்வளவு பெரிய ஒரு சாகசக்காரன் இருக்கணும். அப்ப அந்த எங்க ஆன்மால இருந்து ஏன் அது இன்ஃபென்ட் ஆன்மா, ஏன் அந்த எங்க ஆன்மா? அதனாலதான் அவர் சொல்றாரு, பத்ரிஜி சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, யாரையும் அவங்க செய்யற செயலை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, உங்களையே நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க முதல்ல. அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னதான், ஜட்ஜும் பண்ணக்கூடாது,
எக்ஸ்பர்ட்டும் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அவங்கவுங்க வாழ்ந்து பார்த்தாதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இங்கதான் நம்ம தியானம் ரொம்ப அழகா கை கொடுக்கும். அந்த தியானத்துல இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த எனர்ஜியை வாங்கிக்க முடியும். அந்த எனர்ஜி, அதாவது பிரபஞ்சத்தோட தூய எனர்ஜி, சாப்பிட்டு கிடைக்கிற எனர்ஜி இல்ல, தூங்கி கிடைக்கிற எனர்ஜி இல்ல, அந்த தூய எனர்ஜியை நம்மளால வாங்கும் போது மட்டும்தான் அங்க இருக்கிற சத்தியத்தோட ஒரு துவளாது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் அதை சாட்சி பாவமா நின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த விளையாட்டுக்கு நம்மளும் தயாராயிட்டோம்னு ஆயிடுது இல்லையா? இந்த புத்தரை கூட நம்ம வடிவமைக்கும் போது இந்தியால வேற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டுடல் மாதிரி, அப்படியே ரொம்ப அழகா ஒரு ஒரு சாதுக்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உருவத்தோட அதை அமைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா புத்தர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு சிலைகள் எதுவும் எழுப்பப்படல, அதனால புத்தர் எப்படி இருப்பாருன்றதை நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா அதே சீன நாட்டுல வயிறு அப்படியே பெருத்தா மாதிரி நம்ம வந்து அந்த புத்தரை வீட்டுல வச்சுக்கிட்டோம்னா செல்வம் வரும், லாஃபிங் புத்தா, அதுதான் புத்தரோட கடைசி நிலை அப்படின்னு அந்த புத்தரை வாங்கி நம்ம வீட்டுல வச்சுக்கிறோம். சுத்தி ஒரே அந்த காயின்ஸ் எல்லாம் வேற இருக்கும், இந்த மணி பிளான்ட் வளர்க்குற மாதிரி நிறைய பேர் அதை கூட வச்சுக்கிறாங்க. அந்த காயின்ஸ் எல்லாம் இருந்தா வீட்டுல நிறைய செல்வம் பெருகும். அவர் சொல்றது என்னன்னா, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன், அந்த லாஃபிங் புத்தாவே இந்த நீ வாழ்ற வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான், இந்த கேமை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான செல்வம், அங்க நீ அந்த ரிச்னஸ் உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத அந்த சிலை வந்து உருவகப்படுத்துதோ அப்படிங்கிறது என்னோட தாட்டா இருக்கு. இப்ப நம்ம அந்த ஆன்மாவோட விளையாட்டுக்கு போகணும். இது இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுறதுக்காக நிறைய உடல்களை எடுத்துக்குது. அந்த உடல்கள் அது ஆண் உடல் பெண் உடல்னு வித்தியாசம் பார்க்கறது இல்லதான். ஆனா இந்த புக்ல எழுதியிருக்கிறது படி என்ன சொல்றாரு, ஆன்மா வந்து பெண் உடல் எடுக்கும்போது ஒரு நிதானத்தோட தான் அது விளையாடு. என்னதான் விளையாண்டாங்க, இப்ப சச்சின் டெண்டுல்கரே தூக்கி தூக்கி அடிச்சாலும் எந்த பாலுக்கு நம்ம எந்த நிதானத்துல விளையாடணும்னு தெரிஞ்சாதானே அங்க நீடிச்சு இருக்க முடியும். ஆன்மாவும் என்னதான் இருந்தாலும் அஜாக்கிரதையாலாம் இருக்கிறது இல்லை, ஒரு நிதானம் கவனத்தோட தான் அது விளையாடும். ஆனா அந்த பெண்களா பிறக்கும் போது அந்த ஆன்மாவுக்கு இயல்பாகவே அந்த நிதானம் இருக்கு. அது ஆண்களா பிறக்கிற ஆன்மாக்கு அதை சொல்லி தரணும். ஆண்களா பிறக்கிற ஆன்மா பெண்களா பிறக்கிற ஆன்மா கிட்ட இருந்து அந்த நிதானத்தை கத்துக்கலாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நான் சொல்லல, அவர் எழுதினதை உங்களுக்கு சொல்றேன். நிறைய இது வித்தியாசமும் இருக்கும். சில பெண்கள் அந்த நிதானம் இல்லாம, சில ஆண்கள் அப்படி இருக்கலாம். உள்ள இருக்கிற தன்மையத்தான் அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இது பெண் ஆன்மா ஆண் ஆன்மான்னு எடுத்துக்கிறது பதில் அந்த பெண்மை தன்மை யாருக்கு அதிகமா இருக்கோ, இது வந்து வேறுபாடுன்னு சொல்றதை விட அந்த சமம்னு கிடையாது, இது ஒரு ரோஜா பூ மல்லிப்பூ மாதிரி தான். அதுக்குரிய இயல்பு, அந்த இயல்புல அதான் அர்த்தநாரீஸ்வரர் நம்ம சிவனே சொல்லிடுறாரு. அந்த இயல்புல வாழ்றவங்க கிட்ட நம்ம அதை கத்துக்கலாம். அந்த நிதானத்தை அந்த ஆன்மாக்கள் வந்து நம்ம வந்து கத்துக்க முடியும். அதுக்குதான் நமக்கு நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அதுவும் நம்ம இந்த ஒரு மூமெண்ட் மாதிரி கேள்வி நீங்க கேளுங்கன்னு கேட்கிற எந்த மூமெண்ட் மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நமக்குள்ள தோன்ற அத்தனை கேள்விகளும் கேட்டு அந்த பதில நம்ம வாங்கிக்கணும். அதுக்கும் முன்னாடி அந்த பதில் நமக்குள்ளேயே தோன்றுதா அப்படிங்கறதையும் நம்ம ஆராய்ச்சிக்க பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்க கொடுக்குறாங்க. இப்ப அந்த ஆன்மா விளையாட்டு இந்த மாதிரி உடல்கள் மூலமா அது எடுத்துக்குது. முதல் வரும்போது கர்மா இல்லைனாலும் அந்த கர்மாவை சேர்த்துக்கிறதே அதனோட விளையாட்டுல ஒரு பங்குதான் போல. அதனாலதான் ஈசனின் அழகிலா விளையாட்டு நம்ம சொல்றோம். நம்ம இதுல வரும் இல்லையா, நம்ம நூல்கள்ல எழுதுறாங்க. இந்த அழகிலா விளையாட்டை விளையாடுறதுக்காக தான் அந்த ஆன்மா வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இப்ப இங்க இருக்கிற எல்லா விஷயமும் திரையில ஓடுற மாதிரியா. அப்ப நம்ம வந்து எதுக்காகவும், ஏன் இது எனக்கு ஏன் நடக்கணும், ஏன் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள குறைய ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையிலே நம்ம வாழ்க்கைய அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அப்பதான் அவங்க சொல்ற அந்த அக்செப்டன்ஸ், அவங்க சொல்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கிறது. அடுத்த ஆன்மாவும் அதே போலதான் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஒன்னஸ் கான்சியஸ் எல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆன்மாவோட ஃபைட்டை அது எப்படி எதிர்கொள்ளுது, அது வந்து ஒரு சூழ்நிலையில அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அது வந்து என்ன பண்ணுது நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த ரியாக்ஷன்ன்றது குறைஞ்சு நமக்கு வெறும் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்காக அந்த வர்ற ஆன்மாவோட இயல்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க தான் ஆன்மா. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆன்மீகம் என்பது என்ன, நீ ஆன்மான்றத புரிஞ்சுக்கிறது தான்.
அதற்கான அந்த இயல்புக்கான இதெல்லாம் அந்த இயல்புகளை அழகா சொல்லிட்டே வர. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மாவோட இயல்பு வேற என்னெல்லாம் அதனுடைய இயல்பு, சாகசம் சொன்னோம் இல்லையா. நம்ம உடல் அது உடலா எடுத்துட்டு வர்றதே, அதாவது பௌதிக உடல்னு எடுத்துட்டு வர்றதே மிகப்பெரிய சாகசம் தான். ஏன்னா ஏகப்பட்ட ஆன்மாக்கள் இத கூட அந்த சாகச என்ன சொல்றது, இந்த தண்ணிக்குள்ள காலை வைக்காம கரையோரமே நிக்கும்ல, உள்ள போனா எப்படி இருக்கோ சில்லுன்னு இருக்கும் முங்கிடுவோமோன்ட்டு நீச்சல் அடிக்க பயப்படுற மாதிரி நிறைய ஆன்மாக்கள் அங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குமா. இந்த சாகசத்தை அவன் எப்படி விளையாடுறான்னு பார்ப்போம், நமக்கு அந்த அளவுக்கு சாகசம் பண்றதுக்கு நமக்கு தயாரான்னு வெயிட் பண்ணிட்டு வருவான். அப்ப ஆன்மாவோட முதல் சாகசமே என்னன்னா, நம்மளோட உடல்ல பிறப்பெடுக்கிறதே அதன் முதல் சாகசம் தான். சொல்லப்போனா உச்சபட்ச சாகசமே அதான் அப்படிங்கிறது. அதனோட முதல் சாகசம், அதனோட உச்சி, அதாவது ஃபைனல் சாகசம் கூட அதுதான். ஏன்னா அது எடுத்த பிறகுதானே இதுக்குள்ளேயே வர ஆரம்பிக்குது, அதனோட மறதி வர ஆரம்பிக்குது, திருப்பி அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை படிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. இவ்வளவு ஒரு ஆனந்தமா நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே ஆனந்தம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது தெரிஞ்சுக்கணும். அந்த சச்சித்த ஆனந்தம்ன்றதே வாழ்க்கை நம்ம ஆனந்தம் தான். அதை புரியறதுக்கான இது என்னன்னா அந்த ஆன்மாவோட இயல்பை புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் அவரோட தொகுப்புல இன்னும் நிறைய இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப அதனோட அடுத்த ஸ்டெப் என்ன, உடல் எடுத்துருச்சு, நிறைய இதெல்லாம் எடுத்துட்டு வருது, நிறைய சூழ்நிலைகளை செலக்ட் பண்ணுது. ஏன்னா அங்க மேல உலகத்துல குழு ஆன்மாவா தான் இருக்கு இல்லையா. அந்த குழு ஆன்மாவில யாரு கூட பிறக்கிறது, யாரு ஃப்ரெண்டு, அங்க எனிமி ஃப்ரெண்டு, சொல்லப்போனா லவ்ன்றது கூட அங்க கிடையாது, அங்க வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். லவ்னும் போது நம்ம சொல்ற இங்க லவ்வுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அன்பே சிவம்னு சொல்லுவாங்க, அன்புதான் சிவம். ஆனா அது எப்படிப்பட்ட அன்பா இருக்குன்னா, இங்க இருந்து நான் உனக்கு அன்பு செலுத்துறேன், நீ எனக்கு அன்பு செலுத்துறியா, இல்ல நான் உனக்கு இவ்வளவு செய்யறனே, நீ எனக்கு என்ன செஞ்ச, அந்த நன்றி உணர்வு எதிர்பார்க்கிறது. இது நம்ம உண்மையான அன்பா இருக்க முடியாது. அங்கதான் நமக்கு எல்லா சிக்கலும் ஆரம்பிக்குது. ஆனா அங்க அந்த சூட்சும உலகத்தையும் மற்ற உலகத்திலையும் ஆன்மாக்கள் எப்படி இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். நீ எனக்கு இனிமையா வா, நீ ஆப்போசிட்ல விளையாடு, நீ போடுற இப்ப நீ நல்ல ஒரு பவுலர் போட்டா தானே நல்லா பேட்ஸ் பண்ணும். ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டா கூட மொக்கையா போட்டாங்கன்னா எப்படி நம்மளால ஆட முடியும். அப்ப என்னோட விளையாட்டு திறமையை கொண்டு வரணும்னா அப்படியே போடுற சூப்பரா அந்த சீமர் மாதிரி அப்படி போட்டீங்கன்னா தான் நான் விளையாட முடியும். அப்ப அதுக்கான ஆட்களை அது தேர்ந்தெடுக்குது. அந்த தேர்ந்தெடுக்கிற கூடிய அளவுக்கு அது பிறவிகளை கடந்ததுன்னா அது தேர்ந்தெடுக்கும். அது வரைக்கும் அந்த விளையாட்டுல விழுந்து பிறண்டு தவண்டு தண்ணி நிறைய கர்மாக்களை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, கர்மாக்களை சேர்க்கறது கூட விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்ப நம்ம கர்மான்றது ஏன் பயப்படுறோம். அதுக்கப்புறம் அந்த விளையாட்டுல இறங்கும் போது, அதனோட சாகசத்தை ஆரம்பிக்கும் போது, இது ஒரு விளையாட்டுன்னு சொன்னா விளையாட்டுக்கு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த ரூல்ஸ் தான் வர்ணம் பிளஸ் ஆசிரமம், வர்ணாசிரமம். இதெல்லாம் எப்படி அவங்க எழுதிட்டாங்க, நம்ம இதுல எல்லாமே எழுதிட்டாங்கன்னா அவங்க அந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அதை அவங்க எளிதா அவங்களால சொல்ல முடியும். இப்போ நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. இப்ப நான் சொல்றது எவ்வளவுதான் வார்த்தையில சொன்னாலுமே அந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்ட உண்மையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ரோஜாப்பூ ரொம்ப அழகு, அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு மென்மை, உன் கையில கூட கொடுத்துடுறேன். அந்த ரோஜாப்பூ பத்தி விவரிச்சு நம்ம எவ்வளவு எழுதினாலும் அதனோட இயல்பை நம்மளால கொண்டு வர முடியுமா. ஒரு குழந்தையோட சிரிப்பு பார்க்க பார்க்க அப்படியே ஆனந்தமா இருக்கு, எனக்குள்ள இவ்வளவு உணர்வுகளை தோற்றுவிக்குது. அந்த உணர்வை நம்மளால வார்த்தைகளா கொண்டு வர முடியுமா வெளியே. அதே போலதான் நம்ம எவ்வளவு பேசினாலும் இந்த ஆன்மாவோட இயல்பையும் அந்த ஆன்மாவோட அந்த விளையாட்டு தன்மையையும் வார்த்தைகள்ல நம்ம புரிஞ்சுக்கிறதும் கொண்டு வரதும் கஷ்டம். அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா அடிப்படையில முதல்ல நம்ம தியானம் பண்ணிட்டு, அதனாலதான் அவர் அந்த அட்டாங்க யோகத்துல முதல்ல தியானம் அப்படின்னு கொண்டு வராரு. அந்த இதை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ அந்த உள்ளேயே நீ போக முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அப்ப தியானம் பண்ணும் போது அந்த சக்தியை நம்ம வாங்கிக்கும் போது இந்த விளையாட்டை புரிஞ்சிக்கக்கூடிய முதல் அடியை எடுத்து வைக்கலாம். முதல் அடிதான், இதுவே முழுமையான அடி இல்லை, முதல் அடியாவது அட்லீஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அப்ப அங்க இருக்க ரூல்ஸ்ல அந்த அந்த விதிமுறைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த விளையாட்டு எந்த விதிமுறையோட இதுல, அதாவது விதிமுறையோட அடிப்படையில நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.